இந்த ஃப்ரீ வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணுறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெப்சைட்னாலே 2 விஷயம் ரொம்ப முக்கியம். டொமைன் நேம் அண்ட் டெவலப்பிங். டொமைன் நேமுக்கு தனியாக நம்ம அமௌண்ட் பே பண்ணணும், அண்ட் டெவலப்பிங்கு நம்ம தனியாக அமௌண்ட் பே பண்ணணும். அமௌண்ட்டே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ வெப்சைட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுள் அண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட். நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நம்ம ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை டெவலப் பண்ணிக்கலாம். நான் டெவலப் பண்ண வெப்சைட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்கு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. நான் டெவலப் பண்ண வெப்சைட்டுக்கு நான் வச்ச நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஸ்கூல் டிவி மலை. ப்ரைமரி ஸ்கூலில் தான் ப்ரீ ஸ்கூல் டிவி மலை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நான் டெவலப் பண்ண வெப்சைட். என் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், கிட்ஸ் ஸ்கூல். அண்ட் என்னுடைய வெப்சைட்டில் வந்து மெனு இருக்குது, ஹோம், அபவுட், கேலரி, அட்மிஷன் ஃபார்ம், கான்டாக்ட் அண்ட் ஃப்ரீ ஸ்கூல் பற்றி சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் இமேஜ். அண்டு என்னுடைய வெப்சைட்டில் ஒரு தீம் மாதிரி, வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிரை. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோன்றது தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜிமெயில் நீங்கள் லாகின் பண்ண உடனே ரைட் சைடில் அப்ளிகேஷன் மெனு இருக்கும், கூகுள் ஆப்ஸ் உடைய மெனு. அந்த மெனு கிளிக் பண்ணி கூகுள் ட்ரைவ் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரைவ் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். அந்த நியூன்ற ஆப்ஷனில் தான் நம்ம அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூட் இருக்கும். நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தென் மோர் அண்ட் கூகுள் ஃபார்ம் அண்ட் கூகுள் சைட். ஸோ நாம் டெவலப் பண்ண போகிற அந்த கூகுள் சைட்டுக்கான ஆப்ஷன் தான் கூகுள் சைட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் டெவலப் பண்ணுற மோட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நான் ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சுருக்க சைட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹோம். ஸோ நான் டெவலப் பண்ணி வச்சுருக்க சைட்டு தான் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிரை அண்ட் கிட்ஸ் ஸ்கூல். ஸோ நாம் ஒர்க் பண்ண போகிற ஸ்லைடு தான். ஸோ ஓப்பனிங் பேஜ் இது தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம், சைட்டுடைய நேம் கொடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் அந்த பேஜுடைய நேம். இந்த இடத்துல வந்து சைட் நேம் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ஸ்கூல் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த இடத்துல ஹோம் பேஜ் நீங்கள் கொடுத்தேன். இன்கேஸ் ஹோம் பேஜ் தட்ஸ் லைக் தட். இது வந்து லோகோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லோகோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சைட் நேம் நான் கொடுக்கல, ப்ரீ ஸ்கூல். இங்கே ஆட் லோகோ. நீங்கள் லோகோ வச்சுருந்தீங்கன்னா லோகோ க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்கள் சைட்டுடைய இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரை. ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருந்து வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிரை கொடுத்துட்டேன். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட்னாலே பேஜஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இதில் வந்து பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான பேஜஸை வந்து ப்ளஸ்ன்ற மார்க் மூலம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக ஹோம்ன்ற பேஜ் இருக்குது. அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நீங்கள் ஹோம்னே கொடுத்துக்குங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஹோம் பேஜ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பேஜ் வேணுமோ அந்த பேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அபவுட் பேஜ் டன். ஸோ அபவுட் பேஜ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அபவுட் பேஜில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அபவுட் பேஜில் மென்ஷன் பண்ணலாம். என்னுடைய பேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அபவுட் பேஜில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அபவுட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் பேஜில் டிஃபால்ட்டாக என்ன வச்சுருப்போம், நம்ம வெப்சைட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அபவுட் பேஜை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் பேஜ் வந்துருச்சு. அபவுட் பேஜில் வந்து நீங்கள் இதுக்கு இந்த இடத்துல எந்த பேஜுக்கான டைட்டில் நீங்கள் கொடுங்க. அண்ட் தென் சேஞ்ச் த நேம் ஹியர் அபவுட். ஆட்டோமேட்டிக்காக எல்லா சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் செப்பரேட்டாக போய் சேவ் ஆப்ஷனை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸோ தீம்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தீம்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட், இமேஜ் அண்ட் எம்பர்டர் இந்த 3 ஆப்ஷன். ஃப்ரம் ட்ரைவ்ன்றது வந்து இந்த ட்ரைவில் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸல் ஷீட்டு, கூகுள் ஃபார்ம், நோட், வேர்ட், பிபிடி அண்ட் தென் பிடிஎஃப் இது எது வச்சுருந்தாலும் நம்ம டெவலப் பண்ணுற சைட்டுக்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுக்குற கூகுள் ட்ரைவ் தான் அது. அண்ட் தென் இப்போ ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு, அபவுட் பேஜும் க்ரியேட் பண்ணிட்டோம்.
இங்கே ப்ரீ ஸ்கூல்னே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பேஜஸில் வந்து சப்மெனு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஈவெண்ட்ஸ் கேலரி, கேலரின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேலரின்னு இதை ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம சப் பேஜ் க்ரியேட் பண்ணோம்னா அந்த கேலரி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஒரு செட்டிங்ஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் சப் பேஜ்னு ஒரு ஆப்ஷன், அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கான பேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஈவெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். டன். ஸோ ஈவெண்ட்ஸ்னு பேஜ் கொடுத்தாச்சு, அது சப்மெனுவாக க்ரியேட் ஆகிடும். என்னுடைய பேஜை நீங்கள் போனீங்கன்னா அது க்ரியேட் ஆகட்டும். கேலரின்னு ஒரு ஆப்ஷனில் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல வந்து கேலரியில் ஈவெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். சப்மெனு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான திங்ஸை வந்து நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் பேஜில் வந்து நம்ம தீம்ஸில் கலர் சேஞ்சஸ்லாம் பார்த்தோம். அது இன்சர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு லேஅவுட். இப்போ இந்த பேஜுக்கு எந்த இடத்துல இமேஜ், அந்த இமேஜுக்கு ரிகார்டிங் டெக்ஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ளஸ் மார்க்கு, அந்த மார்க்கை நம்ம கிளிக் பண்ணாலே ஃப்ரம் ட்ரைவ்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணி நீங்கள் இமேஜை ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி என்னுடைய இதை முடிச்சிருக்கேன். அண்டு இமேஜ் ரிகார்டிங் டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, எனக்கு எதுவுமே இந்த லேஅவுட் இல்லாமல் எனக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும். அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும், எம்பெடட் இமேஜ் அப்லோட் ஃப்ரம் ட்ரைவ். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இடத்துல டெக்ஸ்ட்டோ இமேஜோ வாட் எவர் இட் மேபி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது லேஅவுட் தெரிஞ்சுக்கிட்டோம், டெக்ஸ்ட் இமேஜ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். தென் என்னோடய பேஜில் இன்னொரு ஸ்பெஷல் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அட்மிஷன் ஃபார்ம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்துக்கான ஃபார்ம் வந்து இதிலே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுளில் இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் வெப்பேஜ் போலே தான் அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் இது செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதோட எம்பெடட் பண்ணணும். இப்போ நான் இதுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், கிண்டர் கார்டன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், நேம் ஆஃப் தி நேம், ஏஜ் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் அட்ரஸ், இதுதான் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபார்ம் போல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஃபார்ம் போல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எம்பெடட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்க வேண்டியதான். காப்பி. ஓகே, அந்த நம்ம டெவலப் பண்ண வெப்சைட்டுக்கு வந்துட்டு எந்த பேஜுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் வேணுமோ அந்த ஃபார்ம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார்ம்னு போடுறேன். டன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல அந்த ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஈவெண்ட்டை, எம்பெடட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த யூஆர்எல் எம்பெடட் கோடு, நம்ம காப்பி பண்ணது கோடு, அந்த கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அங்கே ரெடி பண்ண அந்த ஃபார்ம் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிடும், பேஸ்ட் ஆகிடும். அந்த இன்சர்ட். ஸோ தென் நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸ் அந்த அளவுக்கு நம்ம இந்த ஃபார்மை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் வந்து நான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் எந்த ஜிமெயில் மூலம் இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இடத்துல வந்து இது லிங்க் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு என்ட்ரி ஒன்று போட்டோம், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ஹரின்ற பேரில் அந்த டீட்டெயில் இதில் ஃபீட் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு, பேஜஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி டு லான்ச், பப்ளிஷ். ஸோ பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இந்த பேஜ் என்ன பண்ணும், பப்ளிஷ் மோடுக்கு ரெடி ஆகும். பப்ளிஷ் மோடுக்கு ரெடி ஆகிற உடனே டிஃபால்ட் நம்ம சைட்டுடைய அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா sites.google.com/view.slash. இதுக்கப்புறம் வரத்தை வந்து நாம் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ப்ரீ ஸ்கூல் திருவண்ணாமலை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிவி மலை ப்ரீ ஸ்கூல், ஸோ இவ்வளோ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கிரெடி இந்த நேம் யாரும் யூஸ் பண்ணல, ஸோ அதனால் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இந்த கண்டென்ட், இந்த தீம், இந்த லேஅவுட், இந்த வெப்சைட் லேஅவுட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டொமைன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த கம்பெனி மூலம்
இந்த லேஅவுட் இந்த வெப் டிசைனிங் லேஅவுட்டை டேரெக்டாக நம்ம திருவண்ணாமலை.com அப்படின்னு கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் டிவி மலை ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ மை வெப்சைட் இஸ் ஓவர். நம்ம ப்ராக்டிக்கல் பண்ண வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா போதும், பப்ளிஷ் ஆகிடும். ஸோ வியூ தி பப்ளிஷ்டு சைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த சைட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணோம்னா டொமைன் காஸ்ட்டோ இல்லை டெவலப்பிங் காஸ்ட்டோ இல்லாமலே நம்ம ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம். இது போல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளாக ப்ராக்டிக்கலாக பண்ணது ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே ஹோம் பேஜ் அண்ட் அபவுட் கேலரி எக்ஸெட்ரா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கூகுளுடைய ஹெல்ப்பால் ஃப்ரீ வெப்சைட் டெவலப் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.